வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ 7 குறள் பார்க்க முடிச்சிட்டோம். 8வது குறளுக்கு வந்துட்டோம். 8வது குறள் வந்து என்ன சொல்லுதுன்னா, முதல்ல வந்து சொல்றாரு திருவள்ளுவர், தீயவை செய்தார் கெடுதல். தீயவை செய்தவர்கள் வந்து அவங்க கெடுவாங்க. அப்ப அதுக்கு வந்து அதுக்கு என்ன எதை வந்து ஒரு உதாரணம் காமிக்கிறது அப்படின்னு வந்து யோசிச்சார். அதை யோசிக்கும் போது தீயவை செய்தார் கெடுதல், அப்ப அதுக்கு கண்டிப்பாக வந்து கெட்டு போயிருவோம், அது அவன் கெட்டுத்தான் போவான் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லும்போது எவ்வளவோ உதாரணங்கள் வந்து பார்க்கிறார். அப்போ அதை பார்க்கும் பொழுது அதை மாற்றவே முடியாத ஒரு உதாரணம் வந்து அவருக்கு கிடைக்கும். அது எப்படி கிடைக்குன்னா, அந்த நம்முடைய நிழல் வந்து ஒரு காலையில நேரத்துல சாயங்கால நேரங்கள்ல அதுகள் வந்து இந்த நிழல் வந்து நம்மளுடைய போற திசைக்கு எதிர்த்த திசையில வந்து அது விழுந்துகிட்டே வரும். அப்படி விழக்கூடிய அந்த நிழலை வந்து அது வந்து நண்பகல் ஆன உடனே அது வந்து நம்ம காலுக்குள்ள வந்து அந்த விழும். அந்த நிழல் அது வந்து அது நம்ம காலுக்குள்ளதான் வந்து அந்த இது இருக்கும். அப்போ இத பார்த்த உடனே அந்த தீயவை செய்தார் கெடுதல் எந்த காலத்திலையும் வந்து அவன் வந்து தப்பவே முடியாது. பாரேன், இந்த நிழல் வந்து எங்க என்னதான் வந்து எப்படி எப்படித்தான் வந்துகிட்டு அங்க இங்க ஊசலாடிக்கிட்டு நேரம் போக போக அங்க நிக்கவும் இங்க நிக்கவும் அப்படி இப்படின்னு வந்தாலும் ஒரு கட்டம் வந்து அது வரும் பொழுது அது நம்ம கால் அடிக்குள்ளே வந்து உள்ள விழுந்துடுது. அப்போ இது வந்து தப்ப முடியாம போயிருக்கு பாத்தியா. இதுதான் அந்த தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. என்ன சொல்றாருன்னா, தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்துச்சு. அது வந்து எங்கேயும் போகாம நம்ம காலுக்குள்ளே வந்து அது வந்து உறைஞ்சி நிக்குது இல்லையா, அது மாதிரி அது வந்து எங்கேயும் போகாது. எப்படி வந்து இந்த நிழல் வந்து நம்மளை விட்டு நீங்காமல் எப்படி நம்ம காலுக்குள்ளே வந்து கிடக்கும், அதே மாதிரி அந்த தீயவை செய்தார் கெடுதல், அதை எப்படி இந்த தீமை நம்ம செய்திருக்கோம்னா அந்த தீமை நம்ம காலுக்குள்ளே வந்து நிற்கும், காலுக்குள்ளே வந்து விழும். நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. அப்படி வந்து அது நிற்கும். அதனால நீ வந்து தப்பிச்சிடலான்னு நினைக்காத. அதுக்கு அதெல்லாம் இருந்தது. போன குரல்ல வந்து ஒரு வார்னிங் இதுல வந்து சொன்னாரு, நீ வந்து எனப்பகையுற்றாரும் உய்வர், நீ அதெல்லாம் வந்து உய்தரலாம், இதுல வந்து உய்ய முடியாது. அதே மாதிரி இதுல சொல்றாரு, தீயவை செய்தார் கெடுதல். அது வந்து அது ஒரு முன்னால சொன்னது வந்து அந்த எனப்பகையுற்றாரும் உய்வர், ஆனா அந்த வினைப்பகை வந்து வீயாது
பின் சென்று அடும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து அவர் என்ன சொல்றாரு, நீ வந்து தீவன் செய்தவன் கண்டிப்பாக கெடுவார். அது எதுக்கு, அது எப்படி இல்லை, எப்படி வந்து இந்த நிழல் வந்து எங்கேயும் போகாம நம்ம காலுக்குள்ளே வந்து தங்குதோ, அதே போல் நம் நாம் செய்த வினை நம் கால்களுக்குள்ளே வந்து கிடக்கும், கால்களுக்குள்ளே வந்து. அதனால அது வந்து தீவை செய்தார் கெடுதல்ங்கிறது ரொம்ப நிச்சயம். இந்த நிழல் வந்து எப்படி காலுக்குள்ள இருக்கோ அதே மாதிரி அடி உறைந்தது போல அதுவும் உன்னுடைய தீமை, நீ செய்த தீயவை உனக்கு வந்து சேரும். இதை வந்து நம்ம வந்து அந்த தீவினை அச்சம்ங்கிறதுக்கு வந்து இந்த அச்சத்தை வந்து அவர் வந்து நமக்கு இந்த 2 குறள்கள் மூலமும் அவர் சொல்றார். தீவினை அச்சம் அப்படிங்கிறது வந்து நீ எதையும் வந்து நீ வச்சுக்கிட்டாலும் சரிதான், இதை யோசிச்சுக்க. அடுத்தால ஒரு குறள்ல வந்து அதுக்கு இன்னொரு மாதிரி சொல்றாரு பாருங்க. ஆக இந்த ஈவனை செய்தால் கண்டிப்பாக கெடும். நம்ம கால்களுக்குள்ளே உறையக்கூடிய இந்த நிழல் போல நம் கால்களுக்குள்ளே அந்த தண்டனை நமக்கு கிடைக்கும். எங்கேயும் அதுக்கு உள்ளேதான். இதுகளையெல்லாம் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி நண்பர், மீண்டும் அடுத்த குரலிலே நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து